உயிரே உறவே தமிழே வணக்கம். இங்கே உள்ளே வண்டியின் உள்ளே அமைச்சர் நேரு அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். நான் ஸ்ரீரங்கத்திற்கு பல முறை வந்திருக்கிறேன். இப்பொழுது நான் வந்திருப்பது சகோதரர் எஸ் துரைராஜ் அவர்களுக்காக. திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெருமையுடன் கொடியேந்தி நிற்கும் தோழமை கட்சிகளே, வணக்கம். மக்கள் நீதி மய்யத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். அவர்களுக்கு என் பாராட்டுக்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தமிழ்நாடு ஒன்று வெல்ல வேண்டும் என்பதற்காக இங்கே வந்து நின்று கொண்டிருக்கும் கொடியேந்தி சின்னத்துடன் தமிழகத்தை மனதில் ஏந்தி நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என் வணக்கம். ஸ்ரீரங்கத்திற்கும் எனக்குமான தொடர்பு அறிந்ததே. அந்த உறவு நீண்ட உறவு, அதை விட பெரிய உறவு இது. ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கே வரேன். அதாவது இந்த ஏரியா எப்படிப்பட்டதுன்றத சொல்லுவாங்க. அதுல நீங்க விசுவாசம் பார்க்கறது, சின்னத்துக்கு விசுவாசம் பார்க்காதீங்க. சின்னம் மட்டும் கண்டால் நல்லது நடக்காது. எந்த சின்னம் உங்களுக்கு நல்லது செய்யுமோ அந்த சின்னத்திற்கு நீங்கள் ஓட்டிட வேண்டும். காரணம், எல்லாமே எங்கள் ஊர், எல்லாமே எங்கள் சித்தாந்தம் என்னவாக இருந்தாலும் இங்கே இருக்கும் அனைத்தும் எங்கள் சொத்துக்கள் என்று நம்பும் ஒரு பெருந்தன்மையுடைய கூட்டம் நாங்கள். விபத்தும் நேராமல் உங்களை காக்க வேண்டியது, உங்கள் நம்பிக்கைகளை காக்க வேண்டியது எனது கடமை மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடமையும் கூட. அதுவும் நாடு ஆளுவது, ஆட்சி செய்வது என்று வந்துவிட்டால் எந்த பாரபட்சமும் இல்லாமல் அதற்கு நல்லது நடக்க வேண்டும். நம்பிக்கைகள், அவரவர்கள் நம்பிக்கைகள் அப்படியே இருக்க வேண்டும் என்று பாதுகாப்பதுதான் நல்ல அரசாட்சி. சிந்திக்காமல் ஏற்கனவே செய்தது என்று கலாச்சார வழக்கம் அல்ல 5 வருடத்திற்கு முறை நடக்கும் இந்த தேர்தல். அதையும் கலாச்சாரத்தையும் குழப்பிக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு நல்லது செய்யும் அரசை நிறுவ வேண்டியது உங்கள் கடமை. உங்கள் கோவில்களையும், உங்கள் மசூதிகளையும், உங்கள் தர்காக்களையும் காக்க வேண்டியது எந்த அரசன் வந்தாலும், எந்த கொம்பன் வந்தாலும் அது அவனுடைய கடமை. அதுதான் இந்தியா. அப்படித்தான் இந்தியா இருக்க வேண்டும் என்று நம்பி வளர்ந்தவன் நான். என் நம்பி வளர்க்கப்பட்டேன். திரு ஸ்ரீனிவாசன் என்னுடைய அப்பா என்னை அப்படித்தான் வளர்த்திருக்கிறார். மகளிர் உரிமை தொகை என்ற ஒரு திட்டத்தை தற்பெருமை பேசுகிறேன் என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். என் பெயர் என்று கேட்டால் கமல்ஹாசன் என்று தானே சொல்வேன். அதுல பொய் இல்லையே. அப்படிங்கும் போது இந்த மக்கள் உரிமை தொகை என்ற பேச்சை இந்தியாவிலேயே எடுத்த முதல் கட்சி எனது, முதல் ஆள் நான். அது நாடெங்கும் பரவி இருப்பது எங்களுக்கு பெருமை. நாங்கள் செய்த பெருமை எங்களுக்கு இருக்கிறது. இப்பொழுது கேட்கிறீர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்துடன் எதற்கு நீங்கள் கூட்டு வைத்திருக்கிறீர்கள்? இந்த ஒரு காரணம் போதாதா? எங்க அம்மாவை மதிக்கிறவன் நானு. அம்மாவை மதிக்கிற எவனுக்கும் இந்த திட்டம் பிடிக்கும். மகளிரை மதிக்கும் யாருக்கும் இந்த திட்டம் பிடிக்கும். நான் சொன்னதை நான் செய்து விட்டேன் என்று தலைவர்கள் சொல்வார்கள். ஆனால் நான் சொன்னதை ஸ்டாலின் செய்து காண்பித்தார். அது யாரு? ஏதோ சின்ன கட்சி அவங்க சொல்றாங்க, அதெல்லாம் நம்ம எதுக்கு கேட்கணுங்க? இல்ல பொறு, அதில் ஏதோ நல்லது இருக்கிறது என்று அதை தேர்ந்தார் பாருங்கள். அது நல்ல தலைமைக்கு அழகு.
அதை நான் பாராட்டாமல் இருக்க முடியாது. விமர்சித்த நானே பாராட்டுகிறேன் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்தியாவிலேயே வேலைக்கு செல்லும் பெண்கள், வேலைக்கு போற பெண்கள் இருக்கிற இடம் தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே அந்த முன்னேற்றம் எப்படி வந்ததுன்னு நினைக்கிறீங்க? இப்பொழுது 33% அது என்னமோ இனிமேதான் வரப்போ, ஏற்கனவே நிறைவேற்றியாச்சு. இவங்க சௌகரியத்துக்கு ஆம்பளைக்கு இடம் இல்லாம போயிடுமோன்னு பயந்துகிட்டு எண்ணிக்கையை கூட்டுறாங்க. அதுதான் உண்மை. நீங்க இருக்கிறபடி விடுங்க, 33% நீங்க கொடுக்கலனாலும் 50% அவங்க வந்துருவாங்க. அவ்வளவு திறமை இருக்கிறது. என் வீட்டை நடத்தியது யார் என்று எனக்கு தெரியும். எங்க வீட்டை ஆண்டவர் எங்க அம்மா தான். அப்பா இந்த குடும்பத்தை காக்கும் ஒரு பெரு ஊழியர். எல்லாருக்கும் வேலை செய்வாரு. ஆனா கட்டி காத்தது அந்த அம்மா தான். அவங்க அந்த மாதிரி எத்தனை அம்மாக்கள் இருக்காங்க இங்க இந்த கூட்டத்துல. எல்லா செலவையும் போகுது, மிச்சம் பிடிச்சு ஒரு கூரையை உருவாக்கும் அந்த தன்மை ஒரு அம்மாவுக்கு தான் இருக்கும். இங்க இருக்கிற புருஷன்மாரை கேட்டு பாருங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, நான் கொண்டு போய் ரூபாய் விட்டு எறிஞ்சிருவேன் வீட்டுல. திரும்பி பார்த்தா சோறு இருக்கும், அப்புறம் பார்த்தா வீடே இருக்கும், பிள்ளைகள்லாம் படிக்கும் அப்படின்னு சொல்றது ஒரு பெண்ணினால் தான். நான் அதை சும்மா இங்க பெண்களுக்கு தலை தெரியறது பூரா ஆம்பளை மேசியமா தான் தெரியுது. ஆனா நான் பேசுறது பொம்பளை பத்தி தான். அதற்கு காரணம் அது மிக மிக முக்கியம். இந்த என்னமோ கொடுத்த அந்த 33% இப்ப இன்னுமே தான் செய்யணுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த 543க்குள்ளேயே இந்த 33% வரணும்னு போராடுவதற்கு உங்களுக்கு முன் இவர் கொடுக்கும் வாக்குறுதி வேற. அதை அவர் செஞ்சு காட்டுவார். நான் கொடுக்கிறேன் உங்களுக்கு வாக்குறுதி. அது வரையில் இந்த 33% இதுக்குள்ளே வர்றதுக்கு நான் போராடுவேன். என்ன நீங்க அங்க அனுப்பிச்சு வச்சது சும்மா இல்ல, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு டெல்லி நான் சுத்தி பார்த்திருக்கேன். அதனால அது பார்க்க போகல. நான் இங்கே தலைவன் இருக்கின்றான் என்ற ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டீங்களா? அந்த பாட்டை ஓய்வா இவ்வளவு பெரிய கூட்டம் இல்லாத போது உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. அதுல நான் சொல்லி இருக்கிறதெல்லாம் நாம் எல்லோரும் யோசித்தது தான். புதுசா ஒரு பெரிய சித்தாந்தத்தை அள்ளி வீசிட்டாருன்னு நினைக்க வேணாம். உங்க மனசுல யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க, அதை வார்த்தைப்படுத்தல. உங்களுக்காக நான் வார்த்தைப்படுத்தி இருக்கேன். இப்பொழுது திமுகவை ஒழிப்பேன் வர்ற கட்சி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்சியை எதுக்கு ஒழிக்கணும்? எதிர்கட்சின்னு ஒண்ணு உண்டாங்கிறத யோசிச்சு பாருங்க. ஜனநாயகத்துல எதிர்கட்சி இல்லைன்னா தான் அது ஜனநாயகமே இல்லைன்னு அர்த்தம். எதிர்கட்சி இருக்கணும், எதிர்குரல் இருக்கணும், அது மாறணும். அவங்க ஆட்சியை மாற்ற வேண்டும், ஆள்பவர்களின் மனதை மாற்ற வேண்டும். இதுதான் நல்ல ஜனநாயகம். இது கிரிக்கெட் மேட்ச் மாதிரி. இது தோத்து போச்சு, அது ஜெயிச்சு போச்சுன்னா அப்புறம் உங்க வேலையை பார்க்க போயிடாதுங்க. தோற்கும் கட்சியிலையும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய சில நல்ல கருத்துக்கள் இருக்கிறது. ஜெயிச்ச கட்சி அதை நடத்தி காட்ட வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. ஒருத்தர் ஜெயிச்சு போனதுக்கு அப்புறம் அவங்க தோத்துட்டா அடுத்தவன் செஞ்சு வச்சிருந்த நல்லது கெடுக்கிறது நல்ல அரசியலே கிடையாது. அப்படி திராவிட முன்னேற்ற கழகம் செய்யவில்லை. அதனால் தான் நான் சொல்லுகிறேன், இந்த சின்னம்ங்கிறது ஏன்னா நாங்க வழக்கமா அதுக்கு தான் குத்துறது அப்படின்னு உங்க மூஞ்சிலே நீங்க குத்திக்காதீங்க தயவு செய்து, வலிக்கும். அப்புறமா பெண்கள் இருங்க வரேன், அப்புறம் திரும்பி பார்க்கலாம். அல்ல அப்புறம் திரும்பி பார்க்கலாம். இங்க பேச வந்திருக்கேன், உங்க கூட பேசிட்டு தான் அவங்க எல்லாம் விட்டுட்ட மாதிரி ஆயிடும். அதனால்தான் பெண்கள், இளைஞர்கள், கல்வியை விரும்புவர்கள், இவர்களுக்கு இந்த அரசு செய்தது என்ன என்று பாரபட்சம் இல்லாமல் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு நான் கையை முறுக்கி கேட்கல. நான் நீங்களா உங்க கையில அந்த புள்ளிய வச்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க. விழுந்துருச்சான்னு கொஞ்சம் தயவு செய்து பாருங்க. அதுல ஏதோ கோல்மால்லாம் இருக்கு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து இந்த ஆளே வர்ற மாதிரி பண்ணிருங்க. புரியுதுங்களா? நான் அதுக்கு தான் வந்தேன். இங்க இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கேன். எனக்கு இங்க சுஜாதா அவர்கள்லாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு.
சின்ன பையன்ல இருந்து என்ன பார்த்துட்டு இருக்காரு. அவர் மூத்தவர். ஃப்ரெண்டுன்னா என்னமோ நாங்க 2 பேரும் பள்ளிக்கூடம் போன மாதிரி நடத்திக்காதீங்க. அவர் என்னை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்வார். என் சித்தாந்தம், என் கருத்து வேறு, அவர் கருத்து வேறு. இருந்தாலும் நண்பர்களாக இருந்திருக்கிறோம். அதற்கான சரித்திரம் இந்த ஸ்ரீரங்கத்திலேயே இருக்கிறது. எல்லாவற்றையும் அரவணைத்து அன்போடு பழகும் மக்கள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறார்கள். அது தொடர வேண்டும். அதை பிரிப்பதற்கு வடக்கிலிருந்து யார் வந்தாலும் அந்த திமுக ஒழிக்கிறேங்கிற டயலாக் எல்லாம் இவங்க வாயிலிருந்து வர்றது இல்லைங்க. முதலாளி சொல்றாரு, இவங்க சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி டயலாக் சினிமால வேணா சொல்லலாம். ஆனால் லைஃப்ல மக்களை வச்சுக்கிட்டு அந்த விளையாட்டுலாம் விளையாட முடியாது. தயவு செய்து நீங்கள் சுயமாக யோசித்து பாருங்கள். நாட்டு நடப்பை பாருங்கள். எப்படி ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஆட்கள் வெளியேறாங்கன்னு பாருங்க. பிரமாதமான ஆட்சி நடக்குதுன்னா ஏன் மக்கள் மூட்டை முடிச்சோட வெளியேறாங்க? யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒண்ணும் யாரு ஆண்டாலும் நல்லா இருக்கணும். ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்னன்னு இருக்க மாட்டேன். நான் எவன் ஆண்டாலும் ஒழுங்கா இருக்கணும். அந்த கேள்வி கேட்கிற தைரியம் வேணும். அது மக்கள் கிட்டதான் அது இருக்கு. அந்த உரிமையும் மக்கள் கிட்டதான் இருக்கு. உங்கள் நம்பிக்கை, உங்கள் அவநம்பிக்கை எல்லாம் அவங்க வச்சுக்கோங்க. அது மத்தவங்க மேல புகுத்தாதீங்க. மொழியும் அப்படித்தான். எனக்கு தேவையில்லைன்னா அது எதுக்கு போட்டு திணிக்கிறீங்க? குழந்தை என்ன பண்ணுமோ அதைத்தான் தமிழ் ஒன்றும் பண்ணுவான். தனக்கு தேவையில்லாத விஷயத்தை வாயில வச்ச அடைச்சோம்னா துப்பிடுவான், இல்ல கக்கிடுவான். அதனால எதையும் வச்சு திணிக்காதீங்க. எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு சரித்திரம் இருக்கிறது. நீங்கள் உங்கள் மொழியின் வயது என்னன்னு ஒரு வாட்டி நாடி பிடிச்சு பார்த்துங்க. அப்ப தெரியும் யாருகிட்ட பேசுறீங்க நீங்க. என்ன ஹிந்தியோட வயசு என்னன்னு பாருங்க. நான் அவமரியாதையா பேசல ஒரு மொழிய. ஆனால் அதன் வருகையினால் தமிழை மாதிரியே மழுங்கி போன, தேய்ந்து போன மொழிகள் எத்தனை. தமிழ் மாதிரியே உச்சத்தில் இருந்தவை மழுங்கி போய்விட்டன. தமிழ் மட்டும்தான் இன்னும் இளமை மாறாது நின்று கொண்டிருக்கிறது. போஜ்பூரி, பிரிஜ் பாஷா போன்ற மொழிகளை மழுக்கியது போல மணிப்பூரி, அசாமீஸ் எல்லாம் மொழிகள். அவை அவர்களுக்கு சரித்திரம் உண்டு. அதையெல்லாம் மழுக்கி ஒரே விஷயமா எப்படி இருக்க முடியும்? எல்லா முகங்களும் ஒரே மாதிரி இருக்கணும்னு பேசுறது யூஜினிக்ஸ், அபத்தம். அப்படி இருக்காது. உலகமே அப்படி இருக்காது. எல்லா பூவும் ஒரே கலர்ல இருக்கணும் நீங்க எப்படி விரும்ப முடியும்? நாம் இந்த உலகத்தின் மலர்கள், மலர்ந்தே ஆக வேண்டும். ஒரு பூ மட்டும் மலராது, எல்லா பூவும் மலரும். அதை ஞாபகம் வச்சுங்க. இவர் துரைராஜ் அவர்களுக்கு மறக்காமல் 23ஆம் தேதி நல்ல வாய்ப்பை வழங்குங்கள். அங்கே நல்ல தீர்ப்பை வழங்குங்கள். நீங்கள் உதயசூரியன் சின்னம் 23ஆம் தேதி நமக்கு அவர்கள் வைத்திருக்கும் கெடு. அதற்கு பதில் சொல்வோம். கண்டிப்பாய் பதில் சொல்வோம். அப்படி சொன்னால் இன்று நமது ஆனது போல் நாளையும் நமதே. வணக்கம்.